ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ நண்பர்களே. ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 2 எஸ்ஆர்ஹெச் vs ஆர்ஆர் டே கேமாக ஹைதராபாத்தில் நடக்க போகுது. அந்த மேட்ச்க்கான ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஆர்ஆர் ரெண்டு பேருமே நல்ல டாப் குவாலிட்டி சைட்ஸ், ரெண்டு பேருமே நல்ல ஸ்குவாட் தான் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் ஒரு நல்ல கம்ப்ளீட் பேலன்ஸ்டு சைடாக தெரியுறாங்க. எப்போதுமே அவங்க ஒரு நல்ல பவுலிங் டீமை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த டீமும் நல்ல பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. பேட்டிங்கில் போன வருஷம் ஆக்ஷன்லேயே அவங்களோட பேட்டிங்கை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க ஓவர்சீஸ் பிளேயர்ஸை வச்சு. அதே மாதிரி இந்த டைமும் நல்ல பேட்டிங் ஆர்டர் இருக்குது. ஸோ ஓவராலாக கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல பேலன்ஸ்டு சைடாக தெரியுறாங்க. இன்னொரு பக்கம் ஆர்ஆர் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரிட்டென்ஷனில் கொஞ்சம் தப்பு பண்ணாங்க. அதனால் கம்மி பர்ஸோடு தான் இந்த ஆக்ஷனுக்குள்ளே வந்தாங்க. அவங்ககிட்ட இருந்த பர்ஸை வச்சு அப்படி இப்படின்னு ஏதோ ஓரளவுக்கு ஒரு நல்ல டீம் எடுத்துட்டாங்க. பட் பவுலிங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் பவுலர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ இந்த பவுலிங் அட்டாக் வச்சு அவங்க இந்த சீசன் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸலண்ட் பேட்டிங் சர்ஃபேஸ், பேட்டிங் பேரடைஸ்னே சொல்லலாம். எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஸ்கோரிங் வென்யூவாக இருந்திருக்கு. அதுவும் இந்த லாஸ்ட் 12 to 14 மந்த்ஸில் நிறைய 200+ டோட்டல்ஸ் வந்திருக்கு. ஐபிஎல்லையும் சரி, சையத் முஸ்தக் அலி ட்ராஃபிலையும் சரி, இங்கே நடந்த இன்டர்நேஷனல் T20 மேட்ச்லையுமே இந்தியா பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டாக 297 ரன்ஸ் அடித்தாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஸ்கோரிங் வென்யூவாக தான் இது இருந்திருக்கு. அண்ட் இங்கே யார் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹைலி ஸ்கில்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இங்கே நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுவும் நிறைய பேஸ் வேரியேஷன்ஸோட லென்த்தை நல்லா மிக்ஸ்அப் பண்ணி போடக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் பவுலர்ஸ் நட்ராஜன், புவனேஸ்வர், பேட் கமின்ஸ் இந்த மாதிரி பவுலர்ஸ் தான் இங்கே நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் ரன்ஸும் இங்கே யார் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஸ்பின்னர்ஸை போட்டு துவைக்கக்கூடிய பேட்ஸ்மேன், ஸ்பின்னர்ஸ் அடித்து வெளுக்கக்கூடிய பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா, கிளாசன் இந்த மாதிரியான பேட்ஸ்மேன் தான் இங்கே நிறைய ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு நைட்மேர் வென்யூனே சொல்லலாம். ஸோ ஓவராலாக இங்கே ரன்ஸ் அண்ட் பவுண்டரிஸ் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மேட்சும் ஒரு ஹை ஸ்கோரிங் சின்டிலேட்டிங் கேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே இந்த மேட்ச்க்கான வெதர் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா மழை வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்கு. மழை வராமல் ஃபுல் கேம் நடந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் இது டே கேம் தான் அப்படிங்கிறதுனால இங்கே டியூ வராது. ஸோ டியூ இங்கே ஒரு ஃபேக்டராகவே இருக்காது. அண்ட் இங்கே ட்ரெண்ட் எப்படி போயிருக்குன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் ஈவினிங் கேம்ஸாக 10 மேட்சஸ் ஆடிருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 3 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 7 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் 26.46 at 9.32 runs per over. செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் 29 at 9.02 runs per over. Average first innings score 177, average second innings score 154, highest first innings total 229 for 4 ஆந்திரா vs மும்பை. போன வருஷம் சையத் முஸ்தக் அலி ட்ராஃபியில் அடித்தாங்க. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் அதே மேட்ச்சில் மும்பை 233 for 6 அதை கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணாங்க. ஹையஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சேஸுமே அதே தான் 233 for 6 மும்பை vs ஆந்திரா. ஸோ இந்த ஸ்டாட்ஸை வச்சு பார்க்குறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் பெட்டர் ஆவரேஜ் வந்திருக்கு. அண்ட் இந்த 10 மேட்சஸோட ரிசல்ட்ஸையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கோரையுமே இங்கே சேஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 2 மேட்ச் மட்டும் தான் 200+ டோட்டல்ஸை டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அல்டிமேட்டாக இங்கே சேசிங் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஸ்டாட்ஸை வச்சு பார்க்குறப்போ 190 to 200 ஒரு டிஃபெண்டபிள் வின்னிங் ஸ்கோராக இருக்கணும். பட் இங்கே ரீசெண்டாக நடந்த மேட்சஸை கன்சிடர் பண்ணி பார்க்குறப்போ ஹைதராபாத்தில் 200 ரன்ஸ் பத்தாதுன்னு எனக்கு தோணுது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் ஆற டீம்ஸ் எவ்வளோ மேக்ஸிமம் ரன்ஸ் அடிக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் ரன்ஸ் அடிக்கணும். மினிமம் 200 ரன்ஸ் அவங்க போஸ்ட் பண்ணணும். அப்போ தான் செகண்ட் இன்னிங்ஸில் அவங்களோட பவுலர்ஸ் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கும். சப்போஸ் ஃபஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஆப்போனன்ட் டீமை 200 ரன்ஸ்க்கு கம்மியாக எவ்வளோக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் அது அவங்களோட பேட்டிங் யூனிட்டுக்கு போனஸ் தான். ஸோ இங்கே ஹைதராபாத்தில் கண்டிஷன்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்குது. அண்ட் அடுத்ததாக பவுலிங் வைஸ்னு பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர் 70 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 28.07 ஆவரேஜ் அண்ட் 9.66 எக்கனாமியில் போட்டிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 46 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 26.97 ஆவரேஜ், 8.15 எக்கனாமியில் போட்டிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இங்கே கொஞ்சம் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹை ஸ்கில்ட், எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் கிளவர் பவுலர்ஸ், நல்ல பேஸை மிக்ஸ்அப் பண்ணி போடக்கூடியவங்க, லென்த்தை நல்லா வேரி பண்ணி போடக்கூடியவங்க, யாக்கர் போடக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் பவுலர்ஸ் தான் இங்கே நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ்அப் பண்ணி போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இங்கே விக்கெட்ஸ் வரும். அண்ட் ஸ்பின்னர்ஸ் இங்கே நிறைய விக்கெட்ஸ் எடுத்தது கிடையாது. பட் கம்பேரிட்டிவ்லி ஃபாஸ்ட் பவுலர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் பெட்டர் எக்கனாமியில் போட்டிருக்காங்க. பட் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. நம்ம கொல்கத்தாவில் பார்த்த மாதிரி ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இங்கே 2 டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்குமே இங்கே கண்டிப்பாக அடி விழுகும். பவுலிங்கில் யார் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இங்கே மேட்ச் வின் பண்ணுறதுல நிறைய சான்சஸ் இருக்கும். அண்ட் அடுத்ததாக பிளேயிங் 11 பார்த்தோம்னா எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயிங் 11 ஆப்வியஸ்லி ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா தான் ஓப்பனிங் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் நல்ல ஓப்பனர்ஸ், ரொம்பவே டிஸ்ட்ரக்டிவான ஓப்பனர்ஸ். ஸ்பின்னர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு யார் போட்டாலும் பாரபட்சமே பார்க்காம அடிப்பாங்க, செம்ம ஸ்டார்ட் கொடுப்பாங்க. அந்த பவர் பிளேயில் ஆல்மோஸ்ட் அந்த 100 ரன்ஸ் டச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் கிடச்சிது அப்படின்னா இவங்களை ஸ்டாப் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இவங்களுக்கு கிடைச்ச ஸ்டார்ட்டை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்பர் 3ல் இஷன் கிஷனை எடுத்து வச்சுருக்காங்க. இவங்க கொடுக்குற ஸ்டார்ட்டை அப்படியே ரன்னை ஃப்ளோ கம்மியே பண்ணாமல் அப்படியே எடுத்துகிட்டு போகிறவர் தான் இஷன் கிஷன். சப்போஸ் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு கிளிக் ஆகலை, ஏர்லேயே அவுட் ஆகிட்டாங்கன்னா கூட அவங்களோட ரோலை இஷன் கிஷன் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவார். ஸோ இவங்க 3 பேருக்கும் ஷாட் கிடச்சிது அப்படின்னா டெஃபினட்டாக ஃபஸ்ட் 10 ஓவர்ஸ்லேயே 150 ஈஸியாக கிராஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்பவே டிஸ்ட்ரக்டிவான ஒரு டாப் 3. அதுக்கப்புறம் நம்பர் 4ல் பார்த்தா நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க ஆட வைப்பாங்க.
நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு எக்ஸலண்ட் ஆல்ரவுண்டர், எக்ஸலண்ட் பேட்ஸ்மேன். எந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். இவங்க 3 பேருக்கு கொடுக்குற ஷாட்டை அப்படியே கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போவார். சப்போஸ் இவங்க 3 பேருக்குமே படலை, 3 பேரும் சீக்கிரமாகவே அவுட் ஆகிட்டு போயிட்டாங்கன்னா கூட அந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் டைமில் கூட வந்து ப்ரெஷரை சோக் பண்ணி இன்னிங்ஸை நல்லா பில்ட் பண்ணி பின்னாடி வர பேட்ஸ்மேனுக்கு ஒரு நல்ல சுச்சுவேஷனில் டீம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு தான் போவார். அந்த மாதிரி ஒரு நல்ல பேட்ஸ்மேன். இதை நம்ம போன வருஷம் ஐபிஎல்லையும் இவர் பண்ணி பார்த்துருக்கோம். இன்டர்நேஷனல் மேட்சஸில் பங்களாதேஷ் T20 சீரீஸ்லையும் அவர் அதை பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு நல்ல அசெட் அவர் நம்பர் 4 வரலாம். தென் அதுக்கப்புறம் நம்பர் 5 கிளாசன் பற்றி நம்ம சொல்லவே வேணாம். ஸ்பின்னர்ஸ் போட்டால் அடி வெளுத்துருவார், பின்னாடியும் வந்து நிறைய ரன்ஸ் அடிச்சு கொடுப்பாரு. ரீசன்ட் ஃபியூஸில் SRHக்கு கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாகவே ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அபினவ் மனோகர், அவரும் நல்ல டச்சில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், டொமஸ்டிக்கில் நல்ல ஃபார்மில் இருக்கார். மகாராஜா ட்ராஃபிலையும் சூப்பராக அடிச்சு கொடுத்துருக்காரு, நல்ல டச்சில் இருக்கார். அவரும் பின்னாடி வந்து ரன்ஸ் அடிச்சு கொடுக்குறது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். தென் அதுக்கப்புறம் இவங்களோட கேப்டன் பேட் கமின்ஸ், அவரும் பேட்டிங்கில் டெஃபினெட்லி ஒரு 20 to 30 ரன்ஸ் ஆட் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஹர்ஷல் பட்டேல், அவரும் பேட்டை நல்லா வீசுவார், ஒரு 15 to 20 ரன்ஸ் அவரோட பேட்லேருந்தும் வரும். அதுக்கப்புறம் இவங்களோட ஸ்பின்னர்ஸ் ராகுல் சக்கர் அண்ட் ஆடம் ஜம்பா, 2 நல்ல லெக் ஸ்பின்னர்ஸை இவங்க ஆடலாம். 2 பேருமே பிரில்லியன்ட் பவுலர்ஸ். டிஃபிகல்ட்டான சேலஞ்சிங் கண்டிஷன்ஸில் கூட பிரில்லியண்ட்டாக யோசிச்சு போடுவாங்க. ஸோ நல்ல ஸ்பின்னர்ஸ், அவங்க 2 பேர்த்தையும் இவங்க ஆடலாம். தென் அதுக்கப்புறம் முகமது ஷமி, போன டைம் புவனேஸ்வர் குமார் இருந்தார், இப்போ புவனேஸ்வர் குமார் அவங்களால எடுக்க முடியல, அதுக்கு பதிலாக முகமது ஷமி எடுத்திருக்காங்க. முகமது ஷமி இப்போ தான் இன்ஜுரிலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ரிதம்க்கு வந்துட்டு இருக்காரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நல்லாவே போட்டார். அதே மாதிரி ஜிடிக்கு அவர் எப்படி இதுக்கு முன்னாடி போட்டு கொடுத்தாரோ அதே மாதிரி இங்கேயும் போடுவாருன்னு நினைக்கிறேன். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ் 2த்துலையுமே சூப்பராக போடுவார். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பவுலர். அண்ட் அதுக்கப்புறம் இவங்களோட இம்பாக்ட் பிளேயராக இவங்க எய்தர் ஜெய்தேவ் உனத்கட்ட ஆடலாம், அப்படி இல்லைனா அனிகேத் வர்மாவை ஆடலாம். இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டிங் வேணும், ஆல்ரெடி பேட்டிங் நல்லா டெப்த்தாக தான் இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ரா பேட்டிங் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அனிகேத் வர்மாவை எங்கள் டீமில் எடுக்கலாம். இல்லை எங்களுக்கு இந்த பேட்டிங்கே போதும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஜெய்தேவ் உனத்கட் ஆல்ரெடி போன வருஷம் அவங்களுக்கு நல்லாவே போட்டு கொடுத்துருக்காரு, அவங்களோட அந்த செட்டப்பில் இருந்திருக்காரு. அந்த காம்பினேஷனை அப்படியே எமுலேட் பண்ணுறதுக்கு அவரே கூட இவங்க இம்பாக்ட் பிளேயராக ஆடலாம். ஸோ மோஸ்ட் லைக்லி SRHோட பிளேயிங் காம்பினேஷன் இப்படி தான் இருக்க போகுது. தென் RRோட பிளேயிங் லெவல்னு பார்த்தோம்னா ஓப்பனிங்லேயே SSV ஜெய்ஸ்வால் அண்ட் சஞ்சு சாம்சன், 2 பேருமே நல்ல பேட்ஸ்மேன், நல்ல ஓப்பனர்ஸ். சஞ்சு சாம்சன் இந்தியன் டீமுக்கு ஓப்பன் பண்ண ஆரம்பித்ததுல இருந்து அவர் நிறைய நல்ல நாக்ஸ் ஆடிருக்காரு, ஒரு சில பெரிய 100s அடிச்சிருக்காரு. பட் அவருக்கு ஒரு சில ஃபெயிலியர்ஸும் இருக்குது. இப்போ ரீசெண்ட்லி அந்த இங்கிலாந்து T20 சீரீஸில் பேக் டு பேக் அந்த ஷார்ட் பாலுக்கே அவுட் ஆனார். ஸோ அவரோட அந்த ஷார்ட் பால் வீக்னஸை எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு வந்து இங்கே ஆட போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். பட் அவருக்கும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா அவர் பாட்டுக்கு ரன்ஸ் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார், அவர் ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸ்பின்னர்ஸ்லாம் கண்டிப்பாக இவருக்கு போடவே முடியாது, அந்தளவுக்கு நிறைய நல்ல ஷாட்ஸ் வச்சிருக்காரு, கிளாசிக்கல் ஷாட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அவரோட ஃபார்ம் இந்த டீமுக்கு ரொம்பவே க்ரூஷியலாக இருக்க போகுது. தென் SSV ஜெய்ஸ்வால் அவரை பற்றி சொல்லவே வேணாம், செம்ம எக்ஸைட்டிங் டேலண்ட் அவர். ஆல்ரெடி அவர் நிறைய டைம் ப்ரூவ் பண்ணிட்டாரு, எல்லா கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் சூப்பராக ஆடி கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே அட்டாக்கும் பண்ணுவார், கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்னிங்ஸையும் நல்லா பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவார். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஓப்பனிங் பேர், இவங்களுக்கு கிளிக் ஆச்சுனாலும் ரொம்பவே டிஸ்ட்ரக்டிவாக எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நம்பர் 3 நிதிஷ் ராணா. இஷான் கிஷன் அளவுக்கு ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ் கிடையாதுனாலும் அவரும் ஒரு நல்ல நம்பர் 3 பேட்ஸ்மேன் தான், ஒரு நல்ல டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். இனிஷியலாக கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாலும் நிறைய நல்ல ஷாட்ஸ் வச்சிருக்காரு, நிறைய ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அவரும் போக போக நல்லா ஆடி நல்ல ஸ்கோர்ஸ் அடிச்சு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நம்பர் 4 ரியன் பராக் இருக்காரு. ரியன் பராக் ரீசெண்ட் டைம்ஸில் நல்ல இம்ப்ரூவ்ட் பேட்ஸ்மேனாக வந்திருக்காரு. டொமஸ்டிக்கில் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்து இப்போ ஒரு நல்ல பேட்ஸ்மேனாக இருக்காரு. போன வருஷம் ராஜஸ்தானுக்கும் நிறைய ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருந்தாரு, ஒரு சில குரூஷியலான மேட்சஸில் கூட ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் இந்தியன் டீம்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் ஓரளவுக்கு நல்லாவே ஆடி கொடுத்துருக்காரு. அப்பப்போ கொஞ்சம் ஆஃப் ஸ்பின்னும் போடுவார். ஸோ அவரே இவங்க நம்பர் 4 தான் கண்டினியூ பண்ணுவாங்க, அவரும் ஒரு நல்ல பேட்ஸ்மேனாக தான் இருக்காரு. தென் நம்பர் 5 இவங்க துருவ் ஜுரல் ஆட வைக்கணும். துருவ் ஜுரல் பின்னாடி வந்தோன்னு அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் கிடையாது, அவர் க்ரீஸில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டார் அப்படின்னா அவரும் நிறைய நல்ல ஷாட்ஸ் ஆடி, பெரிய ஷாட்ஸ் ஆடி நிறைய ரன்ஸ் அடிச்சு கொடுப்பாரு. நல்ல டேலண்டட் பேட்ஸ்மேன். தென் அதுக்கப்புறம் ஷிம்ரன் ஹெட்மயர், வேறு வழியே இல்லை, அவங்க ஷிம்ரன் ஹெட்மயரை நம்பர் 6 தான் ஆடி ஆகணும். ஏன்னா இவங்களுக்கு வேறு பெரிய ஹிட்டர்ஸோ ஃபினிஷர்ஸோ யாரும் கிடையாது. ஸோ இவங்க ஹெட்மயரை நம்பர் 6 தான் ஆடி ஆகணும். தென் அதுக்கப்புறம் இவங்களோட 2 ஸ்பின்னர்ஸ் வனிந்து ஹசரங்கா அண்ட் மஹேஷ் தீக்ஷனா. போன வருஷம் போன சைக்கிளில் அஸ்வின் சகல்னு 2 வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் வச்சுருந்தாங்க, சேம் லெக் ஸ்பின்னர் அண்ட் ஆஃப் ஸ்பின்னர் காம்போ. அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இவங்க 2 பேத்தையும் எடுத்திருக்காங்க. இவங்க 2 பேரும் ஆக்ஷனில் இவங்களுக்கு அந்த ப்ரைஸில் கிடச்சிது, ரொம்பவே லக்கின்னு தான் சொல்லி ஆகணும். பட் சம்ஹவ் அவங்களோட அந்த காம்பினேஷனை, அந்த லெக் ஸ்பின்னர் ஆஃப் ஸ்பின்னர் காம்பினேஷனை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அது RRை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். தென் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு பார்த்தா ஆர்ச்சரை இவங்க எடுத்தாங்க. இவங்க ஆர்ச்சரை எடுக்கக்கூடாது, போல்ட் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் ஆர்ச்சர் இன்ஜுரிக்கு அப்புறம் அவரோட பழைய ஃபார்மில் இல்லை. இப்போ இந்த ரீசன்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்புறம் பைலேட்ரல் சீரீஸில் எல்லாத்தையுமே பார்த்தோம், அவர் அந்தளவுக்கு பழைய ஆர்ச்சர் மாதிரி போடலை. ஸோ ஆர்ச்சர் பழைய மாதிரி போடலை, அவரோட பழைய ஃபார்முக்கு வரல அப்படின்னா
ஆர்ஆர் அவங்களோட பவுலிங்கில் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. தென் அதுக்கப்புறம் சந்தீப் சர்மா இருக்கார். சந்தீப் சர்மா அவர் ஆர்ஆருக்கு ரொம்பவே நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. லாஸ்ட் 2 இயர்ஸில் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காரு. டெத் ஓவர்ஸில் சூப்பராக போட்டிருக்காரு. ஸ்லோ பால்ஸ் யாக்கர்லாம் நல்லா மிக்ஸ்அப் பண்ணி போடுவார். ஒரு அன்சங் ஹீரோவாக அண்டர்ரேட்டட் பிளேயராக ஆர்ஆருக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. தென் அதுக்கப்புறம் துஷார் தேஷ்பாண்டே இவங்க ஆடுவாங்க. சிஎஸ்கேக்கு அவரும் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. அவரும் ஒரு மச் இம்ப்ரூவ்ட் பவுலர் தான். ஓவர் த இயர்ஸ் சிஎஸ்கேல நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. சிஎஸ்கேக்கும் போன லாஸ்ட் 2 இயர்ஸில் அவர் நல்லாவே போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அவரும் இங்கே 11th ஆடுவார். அண்ட் தென் இவங்க இம்பாக்ட் பிளேயராக ஆகாஷ் மத்வால் ஆடலாம். மும்பை இந்தியன்ஸ்க்கு நல்லாவே போட்டு கொடுத்துருக்காரு. அங்கே மலிங்கா கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டு இருப்பார். ஒரு சில நல்ல மேட்ச் வினிங் பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காரு. ஸோ அவரை இவங்க தாராளமாக இம்பாக்ட் பிளேயராக ஆடலாம். இவரோட ஸ்கில் செட் ஆர்ஆரோட பவுலிங்கை இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இதுதான் ஆர்ஆரோட பிளேயிங் காம்பினேஷனாக இருக்கணும். அண்ட் அடுத்ததாக இங்கே யாருக்கு எட்ஜ் அண்ட் அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தோம்னா எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் ரொம்பவே டெவாஸ்டேட்டிங்காக இருக்குது. ஆர்ஆரோட பேட்டிங்கும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவாக தான் இருக்குது. இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச் ரொம்பவே டிஸ்ட்ரக்டிவாக இருக்காங்க. அவங்களோட அந்த டாப் 3 பேட்ஸ்மேனுக்கு ஸ்டார்ட் கிடச்சிது அப்படின்னா ஈஸியாக ஃபஸ்ட் 10 ஓவர்ஸில் 150 ரன்ஸ் கிராஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் பொறுமையானா கூட 20 ஓவர்ஸ்க்கு 230 to 250 ரன்ஸ் ஈஸியாக வந்துடும். பட் ஆர்ஆரோட பேட்ஸ்மேனால் அதை பண்ண முடியும்னு கேட்டால் டெஃபினட்டாக அவங்களால அதை பண்ண முடியாது. ஸோ பேட்டிங் வைஸ் எஸ்ஆர்ஹெச்க்கு இங்கே நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸை பார்த்தோம் அப்படின்னாலுமே எஸ்ஆர்ஹெச் கிட்ட நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பேலன்ஸ்டு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் இருக்குது. எல்லாருமே டெத் ஓவர்ஸ், பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ்னு எல்லா ஃபேஸஸ்லையுமே போடக்கூடிய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் பவுலர்ஸ். அண்ட் அதே மாதிரி ஆர்ஆரில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ச்சரோட ஃபார்ம் ரொம்பவே க்ரூஷியலாக இருக்க போதுன்னு சொல்லியிருந்தேன். அவரோட பெஸ்ட் ஃபார்மில் இல்லை. அண்ட் மீதி ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஃபாஸ்ட் பவுலிங் வைஸும் எஸ்ஆர்ஹெச்க்கு தான் இங்கே நிறைய அட்வான்டேஜ் அண்ட் எட்ஜ் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 2 டீம்லையுமே நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. அதில் பெரிய அட்வான்டேஜ் யாருக்குமே கிடையாது. ஓவராலாக இது எல்லாத்தையும் பார்க்குறப்போ இந்த வெனியூவில் ஹைதராபாத்தில் எஸ்ஆர்ஹெச்க்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் மோஸ்ட் லைக்லி அவங்க தான் இந்த கேமை வின் பண்ணுவாங்க. அவங்க வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆர்ஆரோட பெர்ஸ்பெக்டிவில் அவங்க இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தா சேசிங் பண்ணுறது தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். ஃபஸ்ட் பவுலிங் எடுத்து எஸ்ஆர்ஹெச்சை ஒரு 190 to 200 ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்கணும். எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் லைனப்போ 200 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பாசிபிளான ஒரு டாஸ்க் தான். பட் அதை அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை இவங்க ஈஸியாக சேஸ் பண்ணிட முடியும். அப்படி தான் இவங்க வின் பண்ண முடியும். இல்லை சப்போஸ் ஆர்ஆர் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த 220 or more ரன்ஸ் இவங்க அடிச்சே ஆகணும். அப்போவும் அதை கம்ஃபர்டபுளாக டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் அவங்க டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸாக அது இருக்கும். மற்றபடி இட்ஸ் அன் எஸ்ஆர்ஹெச் கேம் டு லூஸ். என்ன ப்ரோ ஸ்டார்டிங்கில் ஆவரேஜ் ஸ்கோர் 177, 154ன்னு சொல்லிட்டு இங்கே 220, 230ன்னு பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஒரு சிலர் நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் லைனப்பையும் அவங்க விளையாண்டு வர கிரிக்கெட்டையும் வச்சு பார்க்குறப்போ ஆவரேஜ் ஸ்கோர்லேருந்து டெஃபினட்டாக ஒரு 50+ ரன்ஸ் வேணும். இல்லைனா அவங்கள ஸ்டாப் பண்ண முடியாது. ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால தான் ஆர்ஆர் 220+ கண்டிப்பாக அடிக்கணும்னு சொன்னேன். அண்ட் இதுதான் செகண்ட் மேட்ச்க்கான ப்ரிவியூ நண்பர்களே. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மேட்ச்க்கான உங்களோட பிளேயிங் 11 காம்பினேஷன்ஸ், ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் கேகே, இது உங்கள் கிரிக்கெட் குமார்.